ஜான்சன். இந்த படத்துக்கு 2 பார்ட் அப்படிங்கறத எப்ப யோசிச்சிருப்பாங்க? எடுத்து முடிச்சுட்டு எடிட் டேபிள்ல பார்த்துருப்பாங்க. என்ன அது 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கான படம் முடிஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்றோடனே ஓகே செகண்ட் பார்ட்டா எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இருக்கும். வடிவேலு அந்த ஜட்டிக்கு கர்ச்சீஃப் தேடுவார்ல, அந்த மாதிரி 3 பீஸ் நாட் இனஃப் ஜஸ்ட் ஃபார் ஜக்கிங் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான். ஓகே, தேவாரா பார்ட் 1. பார்ட் 1க்கு ஏதாவது தனி பேர் இருக்கா? இல்ல பார்ட் 1 தான். அந்த படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம். தெலுங்குலயே போய் பார்த்தோம்னா அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபீலோட பாக்குறப்போ ஒரு வைப் பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் கூட பாக்குறப்பவே அவங்களே வந்து ஒரே மயான அமைதியா இருந்துச்சு தியேட்டர். அனிருத் வந்து அந்த தேவாரா சொல்லுங்கடா அப்படிங்கிறப்ப பேன் உட்கார்ந்திருந்த ஒரு சவுண்ட் மீம் இருக்குமே, அந்த டோன்ல தான் தெலுங்கு ஆடியன்ஸே உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, தேவாரா படத்தின் ஸ்பாயிலர் இல்லாத ஒன்லைன். ஒரு போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தேவை அப்படின்னு கேஜிஎஃப்ல மாதிரி போய் தேடுறாரு. தேடுறப்ப வந்து யார்கிட்ட போய் கேக்குறாங்க, போங்கடா போய் புலப்ப பாருங்கடா அப்படின்னு அனுப்பியாரே வரல. இதுல இல்லடா அடுத்து வரும். அப்ப வந்து கேஜிஎஃப் 2ல பிரகாஷ்ராஜ் தானே வாய்ஸ் ஓவர் கொடுப்பா, அப்படி இவர்கிட்டயே கேட்டலாமே அப்படின்ட்டு பிரகாஷ்ராஜையே பிடிச்சி கூட்டியாந்து இந்த கதையை நான் இப்ப சொல்ல முடியாது, யாருன்னே ஒரு மாதிரி தூண்ல சாஞ்சு உட்காந்துருப்பாரு, இருமா ஒரு பொஸ்ல நின்னுக்கிறேங்கிற மாதிரி அவர்கிட்ட போயிட்டு என்னதான் நடந்துச்சு நீங்களாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னு போய் கேட்பாரு. போலீஸ் எதுக்கு போறாங்கன்னா கடல் வழியா வந்து ஸ்மகிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்மக்லிங் கேங் மாதிரி போய் ஒரு தட்ட உதவி கேட்கறாங்க. அவங்க தான் யாருன்னா சைஃப் அலி கான், அவர் பேர் வந்து பைரா. அவர் வந்து மறுத்துறாரு, அவரை ஏதோ தடுக்குது, என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே கியூரியஸா இருக்கு, இது என்ன ஏன் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமேன்ட்டு போகும்போதுதான் அங்க வந்து பிரகாஷ்ராஜ் இப்போ சொல்லு. அப்ப என்ன அப்படின்னா ரெட் சி வந்து வேற எங்கேயோ இருக்குது, இங்க இல்ல. அந்த ரெட் சீல வந்து இருக்கிற இந்த அக்வாமேன் ஃபேமிலிஸ், பைரா ஃபேமிலி கிராமங்கள், ஆமா அந்த 4 கிராமத்துக்குமே, இந்த 4 கிராம கான்செப்ட்லாம் வந்து பிளாக் பேந்தர்ல ஒரு 5-6 கிராமமா இனக்குழுக்களா இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு 4-5 கிராமங்கள் இருக்காங்க. அந்த 5-6 கிராமங்களுக்குமே தண்ணிக்குள்ள உங்களுக்கு ஓவர் பவர் இருக்குது. ஐ மீன் அப்பெல்லாம் அவங்க சொல்லல, ஆனா அவங்களால வந்து பவர் இருக்கு. என்டிஆர் இன்ட்ரோசின் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குமே அது ஒரு ஃபேண்டசி படம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு அவங்களால கண்டெய்னரை தள்ள முடியும், கப்பலை தண்ணிக்குள்ள முக்க முடியும், சுறாவை பிடிச்சி சுறா மேலேயே வந்து ஜல்லிக்கட்டு காளை போல் சீவுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சீரி எழ முடியும் அப்படின்னு நிறைய சூப்பர் பவர்ஸ் இவங்க எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. அதனால இவங்களை வச்சு முரளி ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் தேவராக்கு தெரியுது, ஓ நோ நம்ம இத்தனை நாளா ஸ்மக்லிங் பண்ணதை வச்சு ஆயுதமா அப்படிங்கிறது ஒரு நாள் தேவரா கிரிமினலா நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாதிரி இனி எங்க மக்களால ஒருத்தர் கூட எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஸ்டில் அவருக்கு முன்னாடி இருந்தே தெரியும், ஏன்னா வந்து அவருடைய ஃபாதர்கள் முன்னோர்கள் எல்லாருமே வந்து மகள் எதுவுமே நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு கையை வச்சே கடலை தடுத்த கும்பல்ங்கிறனால நம்ம இப்படி காசுக்காக போய் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் யாரும் ஸ்மகிள் பண்ணக்கூடாது, வேணா போய் மீனை மட்டும் போய் ஸ்மகிள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒன் ஃபைன் டே தேவராவை காணோம். தேவரா ஆனாலும் சொல்லிடுறாரு, நான் வந்து இன்விசிபிள் ஆயிடுறேன், ஆனாலும் நீங்க யாராவது ஸ்மகிள் பண்ணலாங்கிற எண்ணத்தோட கடலுக்குள்ள போன திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்குது, தேவாராவுக்கு என்னதான் ஆச்சு, இன்னொரு ஜூனியர் என்டிஆர் யாரு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. மீதி கதைன்னு மொத்த கதையும் சொல்லியிருக்கீங்களே. இல்ல மேன், இன்னும் மீதி கதையெல்லாம் நிறைய இருக்கு. பெர்ஃபார்மன்சஸ் வழக்கம் போல ஜூனியர் என்டிஆர் அவர் வழக்கமா சீனியர் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பாரோ அதெல்லாம் இந்த படத்துல மிஸ் பண்ணாம கொடுத்துருந்தாரு. ஒரு ஃபன்னா யங் காயா வந்து மகன் ஆகவும், ஒரு மாதிரி பொறுப்பா சீரியஸா தந்தையாகவும் ஒரு 2 பரிமாணங்களை வந்து சூப்பரா காட்டியிருக்காரு. நம்மளால இதுதான் அப்பாவா இதுதான் பையனா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியன் படத்துல கமல் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாம் போட்டு அப்பா கமலா வருவார்ல, அதற்கு பிறகு இப்படி ஒரு வேரியேஷன் தமிழ் படம்ல சிவா பண்ணிருப்பார்ல, ஏய் சிவா நீயா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குமே, அந்த அளவுக்கான ஒரு டிஃபரெண்ட் கெட்டப். பாப்பா உன்ன போய் யாராவது தேவரான்னு நினைப்பாங்களா, நீ வராடா செல்லம் அப்படிங்கிற ரேஞ்சில எல்லாரும் 12 வருஷமா வந்து ஊரே நம்பிட்டு இருக்கோம் ஒன்ன, அதை வந்து ட்விஸ்ட்னு பிரகாஷ்ராஜ் ஒரு இடத்துல உடைப்பாரு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்னடா இது ஜான்வி கபூர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆலய காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். வந்துட்டாங்க இன்டர்வலுக்கு அப்புறமா 2 ஆட்ல வந்தாங்க. ஆனா படத்துல வந்ததோட அந்த 2 ஆட்ல அந்த டைம் இருக்குல்ல அது எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சாங்கு ஒரு சீனு ஓவர். அவங்க கேரக்டரே வந்து ரொம்ப சீப்பா எழுதிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனாங்கன்னே தெரியாது. அவங்க சொல்ற அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதும் அது வந்து புரியவே இல்லை, எப்படி இப்படி ஒருத்தரால எழுத முடியும் அப்படின்னு. அடுத்தது வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இந்த படத்துல ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. சாம்பிளா 4 சொல்லுங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மக்லிங் முடிச்ச உடனே பெரிய கப்பல்ல இருந்து சின்ன படகு மேல குதிப்பாரு. குதிச்சோன்னா அந்த படகு டமார் ஒரு ஃபோர்ஸ்ல உள்ள போய் பின்னாடி ஆளா இப்படி வரும்.
அது ட்ரெய்லர்லயே பார்த்துருக்கேன். படகு மேல ஜூனியர் என்டிஆர் ஏறி மிதிச்சா மேல வரத்தானே செய்யும், இல்ல முங்கத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க ஆளுகளே 2 பேரும் இப்படி தூக்கி போட்டு ஒரு சோக்ஸ் எல்லாம் போடுவா அப்படி கப்பல் மேல. கப்பல் 2 அடி உள்ள போகுமுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஜூனியர் என்டிஆர் ஏறி மிதிச்சா படகு உள்ள போகும், தூக்கி மிதிச்சா கப்பலே உள்ள போகும் அப்படிங்கிறப்போ அப்போ அடுத்த கட்டத்தை இறக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கண்டெய்னரை கையாலேயே தள்ளி கடலுக்குள்ள தள்ளுறது, ஷார்க் மாதிரி ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கும். இது மேலே ஏறி உட்காந்து கைத்த கட்டி அதை வச்சே ஒரு 4 ஸ்விம்மிங்கை போட்டு. கேமராமேன் ரத்னவேல்லாம் பல இடங்கள்ல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு, டேரக்டரும் சொல்லியிருந்தாரு, என்டிஆரும் சொல்லியிருந்தாரு. பட் அது பார்க்க இதுதான் அந்த அண்டர் வாட்டரா ஓப்பாக இல்லை. பேட்மேன் வந்து அக்வாமேனை தேடுற மாதிரி தான் இதுல அந்த போலீஸ் ஆபீசர் வந்து யார் இந்த தேவாரா அப்படின்னு தேடிட்டு இருப்பார். அப்பதான் இவர் நான் தாண்டா அந்த அக்வாமேன். அது உனக்கு தேவையே இல்ல, நீ தேடி வந்தது வந்து தயா, ஏடி, இந்த 2 கேரக்டர். யாரா அவங்க? படமே முடிஞ்சிருச்சுடா, எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏடிங்கிற கேரக்டரும் வரல, தயாங்கிற கேரக்டரும் வரல. கப்பல்ல எத்தனை இருந்துச்சு, நான் கூட விமல் ரெஃபரன்ஸ் போல அப்படின்லாம் நினைச்சேன். பார்த்தா அப்படியும் ஒண்ணும் இல்ல. ஈத்தனா அது அனிருத் இஸ் a savior of the film. அதான் எனக்கு ஆல் ஹெயிலா. ஆமா, ஆல் ஹெயில். கொஞ்சமாவது நம்மள என்கேஜிங்கா வச்சிருந்தது படத்துல. ஓரளவுக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் சுட்டமல்லே ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும். அடியாலோட அடியாலா விழுந்து கிடந்த தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் அப்பப்போ அந்த சுட்டமல்லை பாட்டு வர்றப்ப மட்டும் அப்படிங்கிற அந்த வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்துச்சு. படம் தான் முடியல, நம்ம இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேர்டிக்டா சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் தேவாரோடைய கட்டளையை தாண்டி கடலுக்குள்ள போறாங்களோ அவங்க முதுகுல ஒரு எக்ஸ போட்டு விட்டுருவார் என்டிஆர். நம்ம ஸ்டேட்டுக்கு கலையரசன், பக்கத்து ஸ்டேட்டுக்கு சைன் டாம் சாக்கோ, இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொருத்தர் அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி முதுகுல ஒரு எக்ஸ போட்டு விட்டுருவாரு. அதே மாதிரி இனிமேல் பாகுபலியை பார்த்து பாகுபலி மாதிரி ஒரு படத்தை பண்ணுவோம், கிளைமேக்ஸ்ல இவரை ஏன் கொண்டான்னு நம்ம வந்து ட்விஸ்ட் வைப்போம், கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்றோம், நான் தாண்டா அது அப்படின்னு சொல்ற மாதிரி கட்டை வச்சு அடிக்கிறோம்னு யாரெல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்களோ அவங்க முதுகுலாம் ஒரு கோதாவரி கோட்டை கிளின்னு ஒரு எக்ஸ போட்டா தான் இந்த கேஜிஎஃப் பாகுபலி ஃபீவர்ல இருந்து கிரியேட்டர்ஸ் வெளியே வருவாங்க. ஏன்னா இது ஒரு எண்ட் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனாலும் தாராளமாக ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ், அனிருத் ஃபேன்ஸ், ஜான்வி கபூர் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். பிரகாஷ்ராஜ் ஃபேன்ஸ், முரளி ஃபேன்ஸ், வேற யார் ஃபேன்ஸ் ஆள விடுங்க போதும். நன்றி, வணக்கம். மீதி கதையை போய் நம்ம கேட்டு வருவோம் அவருக்கு, பிரகாஷ்ராஜ்கிட்ட.